வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியில் சந்திப்பதை கேட்டு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி இந்த கரிபியன் தீவுகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற சூறாவளி பற்றியது தொடர்பான ஒரு ஆய்வாக இருக்க போகிறது. இது தொடர்பான ஆய்வுக்காக நாங்கள் இப்போது நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியுடைய ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சுதர்மா அவர்களே. வணக்கம் தினேஷ். வணக்கம் நேயர்களே. நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைய தினத்தில் இந்த கரிபியன் தீவுகளை பெரும் நாசப்படுத்தி இருக்கின்ற ஒரு சூறாவளி, அதாவது இந்த மேத்யூ சூறாவளி பற்றியதாகத்தான் நாங்கள் சில விடயங்களை பேச போகின்றோம். இதிலே இந்த மேத்யூ சூறாவளி பற்றிய ஆரம்ப கருத்துக்களோடு நாங்கள் நிகழ்ச்சியை தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்கிறது சுதர்மா? ஆமாம், இந்த ஹரிகேன் மேத்யூ என்கின்ற இந்த சூறாவளி அல்லது இந்த புயல் காற்று கடந்த காலங்களில் ஏற்பட்டதை விட ஒரு பலமானதாகவும் அந்த அதாவது கேட்டகரி 5 எனப்படுகின்ற 5வது நிலையை அடைந்த ஒரு காற்றாக இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த காற்றானது அட்லாண்டிக் சமுத்திரத்தின் மேலாக நிலை கொண்டு அங்கே ஒரு சூறாவளியாக உருவெடுத்து இந்த கரிபியன் தேசங்களை தாண்டி இப்பொழுது அமெரிக்காவையும் தாக்க தொடங்கிவிட்டது. அதாவது கியூபா மற்றும் ஹெய்டி மற்றும் ஹவாய் என்பவற்றை எல்லாம் தாக்கி இப்பொழுது அமெரிக்காவில் நிலை கொண்டுள்ளது. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் 2007ஆம் ஆண்டு இந்த ஹரிகேன் ஃபீலிக்ஸ் என்பது இவர் ஒரு பலமான சூறாவளியாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது அதன் பிறகு சுமார் நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் சுமார் 9 வருடங்களுக்கு பிறகு இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வருடம் அங்கே இந்த சூறாவளிகள் ஏற்படுவது வழமை. இந்த சூறாவளி கூட இந்த ஆப்பிரிக்க வெப்பமண்டலத்தில் 22ஆம் தேதி செப்டம்பரில் உருவாகப்பட்டிருந்தாலும் இந்த 28ஆம் தேதி அளவில் தான் இது ஒரு பலமான சூறாவளியாக அட்லாண்டிக் சமுத்திரத்தின் வழியாக பிரவேசித்து நான் குறிப்பிட்ட மேற்படி நாடுகளை எல்லாம் துவம்சம் செய்து ஒரு 400க்கும் மேற்பட்ட மக்களை பலிகொண்டு தற்பொழுது இந்த அமெரிக்காவில் வந்த நிலை கொண்டுள்ளது. இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சூறாவளியின் கண் மையம் இன்னும் ஒரு 1 அல்லது 2 மணி நேரங்களில் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தின் இந்த ஜாக்சன்வில் என்கின்ற பகுதியை அடைய இருக்கின்றது. இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால் இது கொண்டு வருகின்ற காற்றின் வேகம் 275 கிலோமீட்டர்களாக இருக்கின்றது. சில இடங்களில் அந்த காற்றின் வேகங்கள் தணிந்து மீண்டும் அது உயிர்ப்பு பெறுகின்றது. அதாவது சில நேரங்களில் சூறாவளிகளில் காற்றின் வேகங்கள் தணிந்தால் அது அவ்வாறு தணிந்து செல்லக்கூடிய நிலையை அடைந்து படிநிலைகள் மாற்றம் பெற்று 2, 3 என ஒரு 120-130 கிலோமீட்டர் வேகத்திற்கு குறைந்து வரும். ஆனால் இந்த சூறாவளி அவ்வாறு இல்லாமல் மீண்டும் உச்சம் பெற்று தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இது குறித்த ஒரு பார்வையை மக்கள் அதாவது செய்தி ஊடகங்களும் மக்களும் பெரிதாக பார்க்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற அடுத்த காரணம் என்னவென்றால் இது துவம்சம் செய்த இடங்கள் எல்லாம் இனி மீள கட்டமைப்புக்கு உள்ளடத்தப்பட வேண்டியவையாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இந்த சூறாவளியின் அந்த கண் மைய பகுதியின் தாக்கத்திற்கு உள்ளாகின்ற பகுதிகள் 75 கிலோமீட்டர்களாகவும் இதன் பக்க தாக்கங்களை பெறக்கூடிய மழை வீழ்ச்சியை அதிகமாக பெறக்கூடிய பிரதேசங்கள் 275 கிலோமீட்டர்களாகவும் உள்ள ஒரு பாரிய பிரதேச அளவை உள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் ஒரு முதற்கட்ட பார்வையாக இந்த சூறாவளி தொடர்பாக பார்க்கலாம். இங்கே நீங்கள் கரிபியன் தீவுகளில் ஏற்பட்ட சூறாவளி இப்போது அமெரிக்க நாடுகளையும் தாக்க இருப்பதாக, அதற்கான விடயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லி இருக்கின்றீர்கள். இங்கே வட அமெரிக்க நாடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் வருடம் இந்த சூறாவளிக்கான காலம் என்கின்ற ஒரு காலத்தை கணக்கிட்டு அது தொடர்பிலே அவர்கள் அவதானமாக கண்காணிக்கிறார்கள். இப்படியான நிலையில் இது போன்ற வழமைக்கு மாறான சூறாவளிகள் எப்படி ஏற்படுகின்றன? இதற்கான சூறாவளி, அதாவது இப்படியான சூறாவளிகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதை கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட விடயம் தினேஷ் மிகவும் ஒரு உண்மையான விடயம். இந்த ஹரிகேன் எனப்படுகின்ற இந்த சூறாவளிகள் இந்த அட்லாண்டிக் பேசின் எனப்படுகின்ற அதாவது அட்லாண்டிக் சமுத்திரத்தை ஒட்டிய பகுதிகளில் தான் அதிகம் தாக்கம் பெறுகின்றன. இந்த அட்லாண்டிக் என்பது ஒரு புறமாகவும் மறுபுறமாக இந்த பசிபிக் சமுத்திரம் தான் இந்த வட அமெரிக்க நாடுகளான கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகியவற்றை கடலால் சூழ்ந்திருக்கின்றன.
அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் தெற்கு பகுதியான மெக்சிகோ மற்றும் இதர நாடுகளின் கடல்களுடன் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ எனப்படும் மெக்சிகோ வளைகுடா மற்றும் கரிபியன் அந்த கடல் ஆகியன இருக்கின்றன. இங்கே இவ்வாறு இந்த ஆப்பிரிக்க கரையோரங்களில் எழுப்பப்படுகின்ற அல்லது சூழ்ச்சி கொள்கின்ற இந்த சூடான மேகங்கள் அட்லாண்டிக் சமுத்திரத்தினூடாக நகர்ந்து வரும் பொழுது இந்த 80 செல்சியஸ் பாகை வெப்பமுடைய கடல் பகுதிகளான இந்த அட்லாண்டிக் சமுத்திர பகுதிகளில் இவை அண்மிக்கும் பொழுது அது இந்த சூறாவளிகளை ஊக்குவிக்கின்றன. எனவே இது வருடம் நிகழ்கின்ற நிகழ்வு. ஆமாம், அதற்கான பாதுகாப்புகளை அவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கான அறிவிப்புகளை விடுவார்கள். ஆனால் இந்த முறை நான் குறிப்பிட்டது போல இந்த அளவு 5 என்கின்ற அடைகின்ற சூறாவளிகள் இயற்கையிலேயே ஏற்படுவது ஒரு பல வருடங்களுக்கு ஒரு முறைதான் ஏற்படுகின்றன. அந்த வகையில் இந்த சூறாவளி கூட அடையாளப்படுத்தப்படுகின்றது. இங்கே இன்னும் ஒரு விடயத்தினை கவனிக்க வேண்டும். இந்த சூறாவளிகளுக்கு ஆண்கள் மற்றும் பெண்களின் பெயர்களை சூட்டுவார்கள். அநேகமாக இவ்வாறு பலத்த அழிவை தருகின்ற சூறாவளிகளுக்கு அவர்கள் ஆண்களின் பெயர்களை சூட்டுவதும் இந்த வானவியலாளர்களின் ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. இருந்த பொழுதும் ஒரு பல ஆண்டுகளுக்கு முதல் இந்த கத்ரீனா எனப்படுகின்ற ஒரு புயல் எல்லா அழிவுகளை விடவும் ஒரு பெரிய அழிவை அமெரிக்காவில் ஏற்படுத்தி இருந்தது. அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு அழிவாக கூட அது இருந்தது. எனவே அது நடந்த ஒரு 14 அல்லது 15 வருடங்கள் தான் இருக்கும். அது நியூ ஓர்லியன்ஸ் என்கின்ற ஒரு நகர பிரதேசத்தையே மூழ்கடித்து அங்கிருந்த மக்கள் சுமார் 3000 மக்களுக்கு மேல் அது பலி கொண்டிருந்தது. எனவே இந்த நிலை என்னவென்று சொன்னால், ஆமாம், அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள், அதற்கான திட்டங்களை எடுக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் அவர்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு மீறிய வகையில் இயற்கை அதன் வேகத்தை அதிகரித்தால் அவர்களால் செய்யக்கூடியவற்றை செய்கின்றார்கள். இந்த முறை கூட இந்த நாடுகள் இந்த விடயத்தில் மிகவும் அவதானமான திட்டங்களை எடுத்தபடியால் தான் அழிவுகள் குறைந்திருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்கா இந்த விவகாரத்தில் திறம்பட செயற்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட்டே ஆக. இந்த இடத்துல நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்பட போகின்ற பாதிப்புகள் பற்றி சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இந்த பாதிப்புகள் எவ்வாறானதாக இருக்க போகின்றது, இந்த பாதிப்பினுடைய விளைவுகள் எப்படி இருக்க போகிறது, இது தொடர்பான சில விடயங்களை இந்த இடத்துல கொஞ்சம் விளக்கமாக தர முடியுமா? ஆமாம், அமெரிக்கா இல்லை என்கின்ற அளவு பாதிப்பை எதிர்பார்க்கின்றது. புயல் தற்பொழுது மையம் கொண்டு விட்டது, கரை தட்டி விட்டது அல்லது கரையை தாண்டி விட்டது. அமெரிக்காவை இப்பொழுது இந்த புயல் தொட்டு விட்டது. இந்த புயல் நகர்கின்ற வேகமானது மணித்தியாலத்திற்கு 14 மைல்கள் என்கின்ற நிலையில் தான் நகர்ந்து வருகின்றது. அதனால் தான் இது மற்ற நாடுகளில் இருந்து இப்பொழுது அமெரிக்கா வரும் வரையான காலமானது நீடித்து செல்கின்றது. இப்பொழுது இந்த அமெரிக்காவுக்கு வந்துள்ள புயலுக்கு முதலாக அமெரிக்கா அதன் பாதிப்பை உணர்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறிப்பாக ஒரு நடவடிக்கை முதற் கட்டங்களில் இடம்பெற்றவற்றிலும் விட வித்தியாசமாக 2.5 லட்சம் மக்கள், மன்னிக்கவும் 2.5 மில்லியன், அதாவது 25 லட்சம் மக்கள் தங்களது குடியிருப்புகளில் இருந்து அமெரிக்காவால் வெளியேற நிர்பந்திக்கப்பட்டு அவர்கள் வெளியேறியிருந்தார்கள். அவர்கள் வெளியேறியதால் இந்த பெருந்தெருக்கள் அனைத்து நிரம்பி வழிந்திருந்தன. எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் இல்லை என்ற பல இத்தியாதிகள் இருந்தன. அமெரிக்க அதிபர் தொலைக்காட்சியில் தோன்றி சொல்லி இருந்தார், சொத்து இழப்புகள் ஏற்பட போகின்றன, நாங்கள் அவற்றை உள்ள கட்டி எழுப்பலாம், ஆனால் உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டும், எனவே தயவு செய்து வெளியேறுங்கள் என்று. அதே போல இந்த புளோரிடாவின் மாகாண கவர்னர் ஆட்சியர் கூறியிருந்தார், இந்த சூறாவளி உங்களை கொல்லும், எனவே புறப்படுங்கள். அதாவது அதன் வேகம் அத்தகையது, இந்த வீட்டில் இருந்து வீடு துவம்சம் செய்யப்படும் பொழுது நீங்களும் கொல்லப்படுவீர்கள், எனவே புறப்படுங்கள் என. எனவே வேண்டுகோளை ஏற்று 98 விதமான மக்களும் அந்த சூறாவளி கடந்து செல்ல போகின்ற பகுதிகளில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். இவர்களது தொகை 2.5 மில்லியன். இது ஒரு வரலாற்று பதிவு கூட. மறுபக்கமாக ஆமாம், ஒரு 10 மில்லியன்கள், அதாவது 10,000 மில்லியன்கள், 10 பில்லியன் இழப்புகள் ஏற்படும் என்பது இப்பொழுதே அனுமானிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி தரை தட்டி இன்னும் நிலத்தை அடைய அதாவது நிலப்பகுதிகளுக்கு வர முதலே அவர்கள் கணக்கிட்டு விட்டார்கள். அதன் காரணம் என்னவென்றால், இந்த வேகத்திற்கு அங்குள்ள வீடுகள் எதுவுமே தாக்குப்பிடிப்பு போவதில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கையானது மனித உயிர்களை பாதுகாப்பதாகவே அமைந்திருந்தது என்பதைத்தான் நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். மக்களை வெளியேற்றி இருக்கிறார்கள்.
எனவே உயிரிழப்புகள் தவிர்க்கப்படும். ஆனால் உடைமை இழப்புகள் மற்றும் இந்த பொருள் இழப்புகள் மற்றும் இந்த மிருக மற்றும் பண்ணை போன்றவற்றில் இருக்கின்ற மிருகங்கள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் போன்ற இழப்புகள் எல்லாம் இத்தியாதியாக இடம்பெறும். ஏனென்றால் இது கடக்கப் போகின்ற பிரதேசங்களான புளோரிடா மற்றும் தென் கரோலினா மற்றும் வட கரோலினா என்கின்ற 3 மாகாணங்களும் இந்த கடற்பரப்பில் இருந்து உயரம் அதிகம் இல்லாதவை. எனவே காற்றை விட நீர் கூட புகுந்து செல்லக்கூடிய தன்மை இவற்றிற்கு இருக்கின்றது. இந்த 3 மாகாணங்களுமே அந்த ஒரு பிளாட் லேண்ட் என்கின்ற தரையமைப்பை உடையவை, தரைமட்ட அமைப்பை உடையவை. அதனால் தான் இந்த இழப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த அண்மை காலங்களிலே இடம்பெற்றிருக்கின்ற சூறாவளிகளிலே இது பெரிய ஒரு சூறாவளியாக இருக்குது. இப்போது அமெரிக்க கண்டம் வரைக்கும் நகர்ந்திருக்கிறது என்கின்ற ஒரு விடயம். இதை தாண்டி நீங்கள் சொல்லியிருக்கின்ற இந்த கெத்ரினா சூறாவளி, இவற்றையும் தாண்டி மிக பாதிப்புகளை அதிகப்படுத்திய அல்லது அதிகமாக கொடுத்த சூறாவளிகள் இருக்கிறது. அவற்றிலிருந்து சில படிப்பினைகளை இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆமாம், எடுக்கலாம். இந்த நான் கூறிய கெத்ரினா கூட இப்பொழுது நடந்து 11 வருடங்கள் 2005ஆம் ஆண்டு நடைபெற்றிருந்தாலும் நான் அதனை அவ்வாறு கூறியதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அது படிநிலை 3ஆக கணக்கிடப்பட்டிருந்தது. இப்பொழுது வருகின்ற சூறாவளியின் படிநிலை 5. எனவே அவர்கள் அதற்குரிய தயார்படுத்தலில் ஈடுபடாததால் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் எனப்படுகின்ற அந்த பேரிடிகளை தடுக்கின்ற முகாமைத்துவம் செயலிழந்து போனது. அமெரிக்காவே செயலிழந்து போனது. அதனால் பல கோடி இழப்புகள் ஏற்பட்டன. நான் குறிப்பிட்டது போல பல 2000 மக்களுக்கு மேல் இறந்திருந்தார்கள். இதே போல இந்த சூப்பர் ஸ்டோர்ம் சாண்டி எனப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு புயல் தாக்கி இருந்தது. அது இந்த நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி ஆகிய மாகாணங்களே அவ்வாறு இந்த வீடுகள் எல்லாவற்றையுமே துவம்சம் செய்திருந்த சுமார் 7 லட்சம் வீடுகள் அந்த சூறாவளியின் போது இல்லாமல் சென்றிருந்தன. அதே போல பல முன்னரும் நடந்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் இந்த சூறாவளிக்கு முதல் 2007ஆம் ஆண்டு வந்த சூறாவளி கூட பிலிப் பல ஆயிரம் $26 பில்லியன் இழப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. எனவே ஆமாம், இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த அதீத இழப்புகள் என்பது 1910ஆம் ஆண்டு மற்றும் 1936ஆம் ஆண்டு சூறாவளிகளின் போதுதான் ஏற்பட்டிருந்தது உயிரிழப்பு. அதன் பிறகு இந்த உயிரிழப்புகள் என்பது குறைக்கப்பட்டு சொத்து இழப்புகள் தான் பாரிய அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், ஆமாம், அமெரிக்காவிற்கு இயற்கை தந்ததொரு வழியாக இந்த சூறாவளிகள் எப்பொழுதுமே இருந்து வருகின்றன வருடா வருடம். ஆனால் அவை பலம் பெறும் பொழுது பாதிப்புகள் அதிகமாக வர இருக்கின்ற அனர்த்தத்திலிருந்து எல்லோருமே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலோடு இந்த வாரத்துக்கான நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதுவரை நேரமும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்லுமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி சுதர்மா அவர்களே. நன்றி ஜேப், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com